ஹே ஹாய், வணக்கம் ஜிமா, என்ன பண்ணுறீங்க? ஹாய். ஹாய். புக்கெல்லாம் வந்துட்டு பைண்டிங் ஒர்க் நேற்றுக்கான ஆர்டர்ஸ் எல்லாம் அதெல்லாம் வந்து நம்ம கொரியர் பண்ணுறோம். நல்லா கட்டுங்க. ஸோ நேற்று வந்து எத்தனை புக்ஸ் வந்து ஆர்டர் போயிருக்கு? நேற்று வந்துட்டு ஒரு 29 30 போயிருந்தது. ஸோ அதெல்லாம் பைண்ட் பண்ணி இன்றைக்கி கொரியர் பண்ணிடலாம். நான் நம்மளே ஆர்டர் இன்னைக்கு புக் பண்ணாங்கன்னா இன்னைக்கு ஆஃப்டர்நூன் ஈவினிங் போல் அந்த ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நாளைக்கு ஈவினிங்குள்ளே கொரியர். அதுக்கு அடுத்த நாள் உங்களுக்கு கிடச்சிடும், ஒரு நாளில் வந்துடும். ப்ரொஃபஷ்னல் கொரியர்ஸில் போடுறதுனால நம்மளே எதிர்பார்க்கல இவ்வளோ புக்ஸ் போகும்னு. வீடியோ ஒரு மாதிரி நல்லா இதாகிட்டதுனால பயங்கர பல்கான ஆர்டர்ஸு கொஞ்சம் கடினமாக இருக்குது. போட்டு தைச்சி பைண்ட் பண்ணி வேலை வாங்குது. சரி, ஓகே, டன் பண்ணிடுவோம். இந்த முறை இன்னுமே கொஞ்சம் பைண்டிங்கை ஸ்ட்ராங் பண்ணியிருக்கோம். நல்லா வந்து இது பண்ணியிருக்கிறதுனால மாற்றிருக்கிறதுனால இன்னுமே நல்லா இருக்கும். தைக்கிறதோட அந்த பேட்டர்னும் மாற்றிருக்கோம், த்ரெட்டும் மாற்றிருக்கோம். ஆமாம். ஸோ அதனால் கொஞ்சம் இன்னும் ஸ்ட்ராங்காகவே அந்த பைண்டிங் வந்து லாஸ்ட் டைமே நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். சரி, இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங் பண்ணலான்னு பண்ணியிருக்கோம். அடுத்த புக்கு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்து தான் தைக்கணும். அது இப்போ எல்லாம் முடிஞ்சிச்சு. இல்லைன்னா அந்த பைண்டிங் பேட்டர்ன் காமிச்சிருக்கலாம் நம்ம. இப்போ அந்த பைண்டிங் பேட்டர்ன் எல்லாம் மாற்றியாச்சு. இப்போ கூட நல்லாவே ஸ்ட்ராங்காகவே தெரியுது. ஃபுல் ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இவ்வளோ தூரம் கூட ஸ்ட்ரெச் பண்ணலாம், நல்லாவே ஸ்ட்ரெச் பண்ணலாம். ஓகே, டன். ஸோ நீங்கள் வந்து புக் டீட்டெயில்ஸ் புதுசாக யாரும் பார்க்குறீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். புக்கை பற்றின டெமோ, ப்ரைஸ் டீட்டெயில்ஸு எல்லாமே அதில் சொல்லியிருப்போம். வாங்கிக்கோங்க. அண்டு வாங்கலான்னு உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா முன்னாடியே வாங்குங்க, தயவு செஞ்சு. ஆமாம், முன்னாடியே வாங்குங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் பல்க் ஆர்டர் இருக்கிறதுனால ஹேண்டில் பண்ணுறதே கொஞ்சம் கடினமாக இருக்குது. அடுத்தடுத்து இப்போதைக்கு நம்ம ஒரு நாளில் முடித்து அடுத்த நாள் போட்டுடுறோம். இருந்தாலும் இஃப் சப்போஸ் நீங்கள் புக் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டா முன்னாடியே கூட வாங்கிக்கோங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 30 நாள் 40 நாளைக்கு முன்னாடி புக் வாங்கி அதை நீங்கள் ஃபுல்லாக கோத்ரூ பண்ணி பார்க்குறது லேட் ஆகும்ல. ஸோ அப்போ நம்ம இன்னும் அதை வந்து உங்கள் கைக்கு கொண்டு வந்து சேர்த்து அதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்து படிக்க ஆரம்பித்து அதை 2வது ரிவிஷன் 3வது ரிவிஷன் வந்தீங்கன்னா தான் ஒரு அவுட்லைன் புரியும். ஓகே, இதுதான் இருக்குது புத்தகத்தில் அப்படின்னு புரியும். அதனால கொஞ்சம் படிக்கிறதுன்னு ஆச்சு அப்படின்னா முன்னாடி வாங்கி அதை வந்து ப்ராப்பராக படிச்சுக்கிறது பெஸ்ட்டு. அதனால் கவனம் தெளிவாக வந்து நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துட்டு ஃபுல் புக்குமே நம்ம வந்து வீடியோ பண்ணியிருப்போம். அதெல்லாம் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு என்னன்னு சொல்லி இது பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட விருப்பத்தின் அடிப்படையில் நீங்கள் வந்து புக்கை வாங்கிக்கலாம். ஸோ ஓகே, பார்ப்போம். அடுத்த கொரியரில் அடுத்த செட்டு கொரியர் பண்ணும்போது திரும்ப வந்து நம்ம பேசுவோம். கீப் சப்போர்ட்டிங் எஸ். தேங்க்யூ. டாடா. பாய்.